அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டுடே கௌரி சீரியல் ரிவ்யூ. இன்றைக்கி கௌரி சீரியலில் என்ன நடக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. நம்மளோட பார்வையில் இன்றைக்கி கௌரி சீரியலில் ரொம்ப சூப்பரான எபிசோட். நேற்று நடந்த கௌரி சீரியலில் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அமேசிங்காகவும் இருந்துச்சு சீரியலு. கௌரியை துர்காவை வச்சு காப்பாற்றின விதமும் சீரியலில் சூப்பராக இருந்துச்சு. ஜமீன் குடும்பத்து பொம்பளைங்க ஏதோ ஒரு மையை வச்சு துர்காவுக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்துனதும், துர்கா வெளியே லாரியில் அடிபட்டு கோயில்கிட்ட விழுந்ததும், அதுக்கப்புறமேட்டுக்கு மாசாணி அம்மனோட கயிறு துர்காவுக்கு கையில் கிடச்சி, அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு நடந்துட்டு போகும்போது ஜமீன் ஆவுடையப்பன் எதிர்த்தாப்பில் நின்று தான் துர்கா கயிறை வீசி கௌரி கைக்கு போகிற மாதிரி செஞ்சதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கௌரி சீரியலில். கௌரி அதை வச்சு தப்பிச்சிட்டாங்கன்றத காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி வெளியே வந்தாங்கன்றதை இன்னும் பார்க்கல. அப்படியே அந்த பிளாக் மேஜிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. இனி கௌரி பாப்பா சுதந்திரமாக சுற்றிட்டுருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க சக்தியெல்லாம் இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்மன் கொடுத்த சக்தியை எதையுமே இழக்க விட மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் டூப்பு. அப்படியே சக்தி இழந்திருந்தாலும் இழந்த சக்தியை மீட்டெடுக்கிறதுக்கு, அதாவது ரீபூஸ்ட் பண்ணுறதுக்காக எதை பூஜெல்லாம் பண்ணி இனிமேல் தான் கௌரி பாப்பா அந்த சக்தியெல்லாம் மீட்டெடுப்பாங்களா என்னன்னு தெரியல. நேற்று நடந்த வரையும் கதை சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி கௌரி பாப்பா தன்னோட சக்தியை மீட்கிறதுக்காக திரும்பவும் ரீபூஸ்ட் பண்ணுறதுக்கான பூஜை தான் இனிமேல் நடக்க போகுது. இனி அப்படி தான் கதை போயிட்டுருக்கோம். அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.